அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் லோனுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள நீங்க பயம் காட்டி அதை எடுங்க இதை எடுங்கன்னு சொல்லி எந்த எதுவுமே சொல்லக்கூடாது. பொதுவாக வந்து அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வாங்க வரவங்க எந்த பேங்க்ல நீங்க லோன் வாங்க போனாலும் பேங்க்ல வந்து ப்ரீ க்ளோஸரை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிடணும். அதாவது உங்களுக்கு வந்து ப்ரீ க்ளோஸர் இப்போ நீங்க வந்து ஒரு 20 வருஷத்துக்கு நீங்க இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெரும்பாலும் எல்லாரும் என்ன நினைப்போனா இப்போ நம்ம வந்து ஒரு மந்த்லி வந்து நம்ம வந்து 1 லேக் 2 லேக் சேலரி வாங்குறோம்னா நம்ம வந்து என்ன நினைப்போம், ஒரு 60,000 ரூபாய் 70,000 இல்லை பாதி அமௌண்ட் வந்து நம்ம வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்ல போய் லோன் வாங்க போவோம். 60,000 ரூபாய் மாசம் கட்டலாம்னு சொல்லி போனா பேங்க்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 60,000 ரூபாய் கட்டுறீங்க, உங்களுக்கு நான் மாசம் 40,000 கட்ட மாதிரி இஎம்ஐ கம்மியா போடுற மாதிரி உங்களுக்கு நான் வந்து பெனிஃபிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 50 லட்ச ரூபா லோன் வாங்கினீங்கன்னா வட்டி மட்டுமே 70 லட்ச ரூபா வரும். அதை விட டபுள் மடங்கு நீங்க 1 கோடியே 20 லட்சம் வட்டி கட்ட மாதிரி இருக்கும். இஎம்ஐ அமௌண்ட் கம்மி பண்ணி இயர் அதிகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கட்டுறத ஒரு 5ல இருந்து 10 வருஷம் கட்டுறதுக்கு வட்டி மட்டும் தான் பிடிப்பாங்க தவிர பிரின்சிபல் அமௌண்ட்ல எந்த அமௌண்ட்டுமே வந்து அந்த லோன் அமௌண்ட்ல கழியாது. நீங்க எடுத்த 50 லட்சத்துக்கு ஃபர்ஸ்ட் கட்டுற எல்லா இஎம்ஐயும் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு மட்டும் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த லோன் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து இயரை கம்மி பண்ணி அதிகமான அமௌண்ட் கட்டுற மாதிரி பிளான் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரீ க்ளோசர் இருக்குன்னு சொல்லி முதல்ல தெளிவா கேட்டுக்கிடுங்க.